என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் இன்று சவால் விட்டு சொல்கின்றேன் கேள். இன்று இரவு உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே வேண்டாம், தட்டிவிட்டு செல். என் தங்கமே, எதற்கெடுத்தாலும் ஒரு களிப்பு. என்ன வாழ்க்கை இது, என்ன உலகம் இது, இன்று ஒவ்வொன்றாக தோன்றுகிறதா உனக்கு? அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது. உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய். செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே காலம் தாழ்த்த வேண்டாம். வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதை சிறிதளவும் சந்தேகமில்லை. என் தங்கமே, சோர்வை என்றும் வளர்க்க விடாதே, சோம்பேறித்தனத்தை வளர்த்து விடாதே. நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். மந்தமாக இருக்க வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் நல்லபடியாக நல்ல சிந்தனைகளுடன் அதனை ஏந்தி அதைப்போல் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வாய்ப்புகளை ஏன் தவறவிடாமல் எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து யோசனையுடன் செயல்பட்டால் அந்த வாய்ப்புகளை உன்னிடமிருந்து கை நழுவ விடாது. நீ முடியும் வரை அதனை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது கிடைக்கும் வரை, அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றி என சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் வெற்றியை உருவாக்கப்படுத்தியவர் பிறகுதானே வெற்றியை உண்டாக்க வேண்டிய சக்தி உன்னிடம் செயல்பட தொடங்கும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒன்றுதான் பல நிகழ்வுகளை உருவாக்குகிறது. நான் சொல்வது சரிதானே? நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் தீர்மானித்து இருக்கிறது. என் செல்ல பிள்ளையே, நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன்னால் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் என் வார்த்தைகள் அமைகின்றது. என் தங்கமே, என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தம்தான். நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்று இரண்டாக பேசியவர்கள் உண்மையான முகத்தை நீ பார்த்திருக்கின்றாயா? நீ பார்த்திருப்பாய். அப்படி பார்த்தவர்களிடமிருந்து நீ விலகி செல். உடனே விலகி சென்றுவிடு. அவர்களிடமிருந்து உன்னை புறம் பேசுபவர்களிலிருந்து விலகி சென்றுவிடு. ஏனென்றால் அவர்களை திருத்த முடியாதவர்கள். அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. இவர்களை என்னோடு விட்டுவிடுங்கள், நான் பார்த்து கொள்கின்றேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை புகட்டப் போகின்றேன். அவர்களுக்கு புகட்டி காண்பிப்பேன். அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது நிச்சயமாக உண்மையாகிவிடுமா? எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று. அதற்காக நீ கண்கலங்கக்கூடாது என் செல்லமே. அவர்களுக்காக நான் அவர்களுக்கு புரிய வைக்கப் போகின்றேன். நீ எப்படிப்பட்டவன் என்பது, நீ ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நீ எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும். எதற்காகவும் புலம்ப வேண்டாம். எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று. நான் என்ன தவறு செய்தேன்? இந்த நிலை எப்போது மாறும்? மாறுமா மாறாதா? என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும்? மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே, என் நிலை மாறாதா? நானும் பிறரைப் போல நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த குணங்களை முதலில் நீ தூக்கி எறிந்துவிடு. மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று யார் சொன்னது? எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை தான். உனக்கும் ஒருவித பிரச்சனை என்றால் மற்றவர்களுக்கு ஒரு வேறு பிரச்சனை, ஒரு வேறு விதமான பிரச்சனை என்றால் அவர்களுக்கு மன கஷ்டம். உனக்கு வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? அவர்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள். பிள்ளையை படிக்க வைப்பதற்கு கஷ்டங்கள், திருமணம் நடக்கவில்லையே என்ற கஷ்டம்,
ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஆகையால் எல்லோரும் நன்றாக வாழ்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அப்படித்தான் கஷ்டத்தை எதிர்கொண்டு வாழ்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். கஷ்டத்தை கவலை கொள்ளாமல் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு வந்தது, அதை எப்படி சமாளிக்கலாம் என்று சற்று யோசனை செய்தால் உனக்கான எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது. ஏன் இலகுவாக அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளலாம், சமாளித்து விடலாம். ஆனால் என்னிடம் புலம்புகிறாய், நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, உன் மனதிற்குள் நான் புகுந்து உனக்கான பல வழிகளை சொல்லித் தருவேன். சொல்லித்தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வழிகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றேன். அதற்கான மாறுதல்கள் பல வேலைகளை உன்னிடம் நான் துவங்கிவிட்டேன். பிறகு பார், உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் தாயானவள் என்னை கரையேற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையே இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது. மகிழ்ச்சிதானே, கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது. உனக்கான உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகின்றாய். அந்த நேரத்தில் உன் கண்களில் ஆனந்தம் காணும் கண்ணீர் வரும் அளவிற்கு மாற்றி காட்டுவேன். உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்து இருக்கின்றது. உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகின்றேன். அது உனக்காக வேண்டிக்கொண்டு இருக்கின்றது. அதை கட்டிப்படுத்தி கடிவாளம் இல்லாமல் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். உன் குடும்பமும் சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாகவும் இருக்கப் போகின்றாய். இன்று இந்த தாயானவள் சொல்வதை நீ கேட்டுவிட்டாயல்லவா? உனக்கு அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் கலந்ததுதானே வாழ்க்கை. ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்ட நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை. அந்த திறமையும் தகுதியையும் உனக்குள் நிறைய இருக்கும்போது நீ ஏன் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகின்றாய்? எல்லாம் உன் எதிர்பார்ப்புகள் படியே நடக்கும். உன் அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை வாழ்கிறாய். நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்கிறாய். அதற்கு மற்றவர்களை பற்றி நீ அறிவதற்காக மட்டும்தான் உனக்கு பல சோதனைகளை நான் கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நான் ஒருபொழுதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் என்று நீ எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். உன் தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இன்று இரவு உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிச்சயமாக நிகழ்த்துவேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் ஒரு முறை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரி. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.